இது ஒரு சின்ன முயற்சி எங்களோடது. உங்களோட சப்போர்ட் இல்லாத இந்த படத்துக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் நல்ல தேவை. இந்த படத்தில் வந்து முக்கியமாக கலையரசன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவர் வந்து நல்ல நடிகருங்கிறது நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு விஷயம். இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவருக்கு ஈக்குவலாக பிரியாலயாவும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சிவராஜ் வந்து இந்த கதையை முதல்ல சொன்னப்போ வந்து அதோட க்ரக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாம் சிஎஸ் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாத்துலேயுமே ரொம்ப மிரட்டியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரவீனோட சினிமட்டோகிராஃபியும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த முயற்சியை நீங்கள் எல்லாரும் வந்து நல்ல வரவேற்று எங்களுக்கு உங்களோட ஆதரவை கொடுக்கணும். நன்றி. இந்த படம் வந்து ஃபார்ம் ஆனதுக்கு வந்து நான் ஒரு சில பேருக்கு மட்டும் தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு வந்து ஆனந்த் சார், மீனாட்சி மேம். அவங்க தான் வந்து இந்த படத்தோட க்ரக்ஸை புரிஞ்சுட்டு இந்த படத்தை இப்படியே எடுக்கணும், இதே மாதிரி சொன்ன மாதிரியே எடுங்கன்னு சொல்லி இந்த படத்துக்கு ஃபஸ்ட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி உடனே வந்து படத்தை வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. இந்த படம் வந்து ஒரு 20 டேஸில் முடித்த படம். ஸோ பட் ஆனால் வந்து அதில் எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியாக இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். அடுத்து வந்து என் ஃப்ரெண்ட் சிவராஜ், நானும் சிவராஜும் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ரொம்ப வருஷம் முன்னாடியிலேருந்தே. நாங்கள் நிறைய வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் நான் பொள்ளாச்சி போயிருக்கும்போது, அவர் பொள்ளாச்சி போயிருக்கும்போது அவரோட பைக்கில் நானும் அவர் போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட இந்த லைன் சொன்னார், இது சூப்பராக இருக்குது இந்த லைன், இதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், நம்ம முடிஞ்ச யார்கிட்டையாவது நம்ம சொல்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை கதையே ஸ்டார்ட் பண்ணோம். வேற ஒரு ஒர்க், எனக்காக ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக வந்தார். வந்து நான் அப்போ வந்து சார்கிட்ட சும்மா சொன்னேன், இந்த மாதிரி வந்து இந்த கதை கேட்டு பாருங்கள் நல்லா இருக்குன்னு. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்து கல்யாணா கிட்ட அவருக்கு வரேன். பட் ஃபஸ்ட்டு வந்து அதனால் வந்து சிவாக்கும் நன்றி. சிவா வந்து இந்த கதை கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு வந்து ஸ்டோரிஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது ரொம்ப பிடிக்கும். எந்த ஸ்டோரியாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் அதை வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணி அதை ஸ்க்ரீனில் பார்த்தணுன்னு எனக்கு எப்பயுமே ஒரு பேராசை. இந்த படம் அப்படிப்பட்ட பேராசை தான் எனக்கு. ஸோ அதனால் தேங்க்யூ சிவா. அடுத்து வந்து கலையண்ணா வந்து எனக்கு வந்து ரொம்ப நடிக்க பேராசை இருக்கிற ஆக்டர்ஸை ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் நான் அப்படி தான் பார்க்குறேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு கதை கேட்க வரும்போது ஆக்சுவலாக ஷூட் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தார். பட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கேட்டார். பட் நரேஷன் முடிகிற டைமில் கொஞ்சம் எட்ஜ் ஆஃப் த சீட் வந்துட்டார். அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. எனக்கு அவர் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த கேரக்டர் நான் பண்ணிடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்ற மாதிரி என்கிட்ட அன்றைக்கி சொன்னார். ஸோ அவரோட கேரக்டர்ஸ் பயங்கர லேயர்ஸ் இருக்குது. ரொம்ப 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 நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ வந்து கல்யாணாக்கு ஒரு தேங்க்ஸ். மிச்சம் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். பிரேம் சார், பெசன்ட் ரவி சார், ஸ்ரீகாந்த் சார், எல்லாருக்குமே தேங்க்ஸ். அடுத்து சாம் சிஎஸ் அவரோட மியூசிக். இந்த மியூசிக் வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து இன்னும் ரொம்ப பெரிய படமாக காட்டுறதுக்கு அது உதவும் நான் ரொம்ப 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 நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இங்கே இந்த மேடையில் மறுபடியும் வந்து ஒரு படத்தோட டிஓபியாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ட்ரெண்டிங் இந்த படம் டைட்டில் ஃபஸ்ட்டு நான் கேட்ட உடனே சொன்னேன், தயவுசெய்து இந்த டைட்டிலை மாற்றிடாதீங்க, ட்ரெண்டிங்னே இருக்கட்டும், அப்போ தான் பயங்கர ட்ரெண்டிங்கில் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா கதை அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் உள்ள ஒரு கதை. யூடியூபர்ஸ், ஆன்லைன் கேம் அப்படி போனால் என்ன ஆகும், என்ன எக்ஸ்ட்ரீம் போகும் அப்படின்றத சிவராஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்தை பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு கலை தம்பி தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் இருக்குண்ணே, அதை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். இம்மீடியட்டாக நான் ஆஃபீஸ்க்கு போய் கதை கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இம்மீடியட்டாக நான் மறுப்பே சொல்ல, இம்மீடியட்டாக எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க பிரியா வந்து அருமையான ஒரு டான்ஸருன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கலை தம்பியை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஹி ஹஸ் ப்ரூவ்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஃபிலிம். இஸ் சச் அண்ட் வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோட காம்பினேஷனையும் பிரியாவோட காம்பினேஷனையும் நடிச்சது. அண்ட் எங்கள் டைரக்டர் சிவராஜ் அதிர்ந்து கூட பேச மாட்டார். ஆனால் என்ன வேணுமோ அதை வந்து சொல்லி, சார் இது சார் இப்படி சார் அப்படின்னு சொல்லுவார். அந்த வேலை வாங்கிடுவார். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பிரவீன் சொன்னார், 20 டேஸில் இந்த குவாலிட்டி கொடுத்ததுன்றது சான்ஸே இல்லை. சூப்பர். அண்ட் மினிமல் ஆர்டிஸ்ட், எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 கேரக்டர்ஸ் தான் இருக்கும் படத்தில். பெசன்ட் ரவி பிரதரோட காம்பினேஷன் இல்லை, பட் இதில் நடிச்சிருக்காருன்னு தெரியும். ஸோ ப்ரொடியூசர் ஆனந்த் சார், மேடையில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
அவங்க மேடம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள்லாம் இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மியூசிக் யார் போடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, யார் சார் ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க. இம்மீடியட்டாக சாம் சிஎஸ்ன்னாங்க. நான் சொன்னேன், உடனே ஃபோனை போடுங்க, நான் பேசணும்னு சொல்லி. ஏன்னா அவர்கிட்ட நான் பேசினேன், பிரதர் இது பண்ணி கொடுத்துருங்க பிரதர், விக்ரம் வேதாக்கு அப்புறம் நான் உங்கள் மியூசிக் டைரக்ஷன் நடிக்கிற படமாக இருக்கட்டும் அப்படின்னேன். கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அவரும் பிரமாதமாக அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லவே தேவையில்லை, அசத்திருக்காரு. ஸோ ஐ விஷ் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் ரீச் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த படம் பேசப்படணும். ஸோ உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல், இந்த படம் பார்த்துட்டு கொஞ்சம் ப்ரமோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்ல படங்கள், நிச்சயமாக கண்டென்ட் உள்ள படங்கள் இப்போ நல்ல ஆதரவு பெற்றுட்ருக்கு. அந்த வகையில் இந்த படமும் பேர் வாங்கணுன்றது என்னோடய ஆசை. ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். அண்ட் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான், எக்ஸ்ட்ராடினரியாக எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஐ விஷ் அஸ் ஆல் குட் லக் அண்ட் ஐ ஹோப் டு see you seen in theaters. நன்றி, வணக்கம்.